காசிக்கு ஈஸியா போயிட்டு வர மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தான் ரைட் சாய்ஸ். Hey Women's Wear, embrace the elegance and look effortlessly beautiful. சஞ்சீவ் ஆலியா ரெண்டு பேருமே எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் டைப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நாங்க ஏதாவது ஒரு இடத்துல வீடு பார்க்க போயிருந்தோம்னா அவங்க அந்த இடத்துல வீடு பார்க்க வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து 2-3 வீடு பார்க்குற இடத்துல மீட் பண்ணிருக்கோம். அப்படிதான் நாங்க வந்து பார்க்கும்போது உள்ள மச்சான் அப்படின்னு வந்தா அதனால அப்படியே நாங்க பொதுவாவே இப்ப வந்து நல்லா இருக்கீங்களா கேட்டா நல்லாலாம் இல்லைங்க அப்படின்னு காட்ட ஃபுல்லா ஆளுக்கு ஜோடி. எதனால சும்மா அதை ஒரு பயத்துல ஒரு பீதியிலே வச்சிருக்காங்க நம்ம. இப்போ இந்த வீட்ல உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன விஷயம்? டெரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்ல. என்ன ரீசன்? ஏன்னா வியூ பயங்கரமா இருக்கு. ஓகே. நாங்க என்னன்னா வீட்டுக்கு வெளிய இருக்கிற போர்ஷன்ஸ் தான் அதிகமா இது பண்ணுவோம். சிட் அவுட்ஸ், ரிலாக்ஸ் பண்ற ஏரியாஸ் அந்த மாதிரி எங்க பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சிட் அவுட் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுனால உங்க வீட்டை பத்தின ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்டேட்? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அது ஒரு 2 ஏக்கர் நிலம் அது. ஸோ அதுல ஒரு வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து எல்லாமே வைக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் இருக்கும்ல, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வைக்கிறதுக்கான இடம் இருக்கு அப்படின்றதுனால முக்கால்வாசி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுல இருக்கு. ஹெலிபேட் டாப் குரூப்ல வந்து கலக்கிட்டு இருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு சமைக்க தெரியாது ஆக்சுவலி. ஸோ இதில் கூப்பிட்டு எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தெரியுது மேடம். போகுது. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரிவீல் நானே தான் கண்டுபிடிச்சேன். டேய் என்னடா அது, என்ன நடக்குறீங்க? நம்ம ஒரு சீரியஸ் சொன்னா இவனுக்கு எக்ஸ்ட்ரா ஓவரா நடிக்கிறானுங்க. இவ்வளவுதானே நான் க்ளோஸா சொன்னேன் அப்படின்ற மாதிரியா? சினி உலகம் பிரசன்ஸ் ஆலியா அண்ட் சஞ்சீவ்ஸ் ஹவுஸ் வார்மிங் டூர், co-sponsored by ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சிஸ். 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப ஏதாவது சொல்றதுக்கும் பயமா இருக்கா இல்லையா? ஏன் இன்டர்வியூ மாதிரி சும்மாவா? உட்கார்ந்தீங்களா? இல்ல. பொதுவாவே இப்ப வந்து நல்லா இருக்கீங்களா கேட்டா நல்லாலாம் இல்லைங்க அப்படின்னு காட்ட ஃபுல்லா ஆளுக்கு ஜோடி. எதனால? சும்மா அதை ஒரு பயத்துல ஒரு பீதியிலே வச்சிருக்காங்க நம்மள. இப்போ இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க ஆலியா அண்ட் சஞ்சீவ். எப்படி இருக்கு வீட்லாம் ஃபுல்லா சுத்தி பாத்துட்டீங்களா? சூப்பரா இருக்கு. சஞ்சீவ் ஆலியா ரெண்டு பேருமே எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் டைப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நாங்க ஏதாவது ஒரு இடத்துல வீடு பார்க்க போயிருந்தோம்னா அவங்க அந்த இடத்துல வீடு பார்க்க வந்திருப்பாங்க. அந்த மாதிரி நான் வந்து 2-3 வீடு பார்க்குற இடத்துல மீட் பண்ணிருக்கோம். அப்படிதான் நாங்க வந்து பார்க்கும்போது உள்ள மச்சான் அப்படின்னு வந்தா அதனால அப்படியே நாங்க பார்த்தோம். அப்புறம் நாங்க அப்படியே வேற இடத்துக்கு இது பண்ணிருக்கோம். இவங்க வந்திருக்காங்க. வெரி நைஸ் ஹவுஸ். 2 பேருமே சேர்ந்து ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப பெரிய வீடு அவங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிறது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க பர்சனலாகவும். ஸோ ஐ திங்க் இந்த வீடு வந்து அவங்களுக்கு ரொம்ப லக்கி அமையும் நாங்கள் நினைக்கிறோம். வீடுமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய வீடு வாங்கிட்டே போங்க சஞ்சீவன் ஆலியா. நீங்களும் இப்பதான் வீடு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது சொந்தமா ஒரு நியூஸ் கூட கிடைக்காத பத்தி. இல்ல ஒரு நியூஸ் கிடைக்கிறது. நான் எவ்வளவு எமோஷனலா ஒன்னு பேச வந்தேன். இல்ல கேளுங்க. சொந்தமா ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிறது எமோஷனலா எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது? இல்ல ஆப்வியஸ்லி அது எப்படின்னா நமக்கு ரெடியா இருக்கு நம்ம வாங்குறது அப்படிங்கிறது வேற விஷயம். நம்ம நாய்ப்படாத பாடுபட்டு செருப்படி போட்டு நம்ம ஒரு விஷயத்தை சம்பாரிச்சு வாங்குறதுங்கிறது ஒரு வேற ஒரு ஹிஸ்டரி இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் தான் எங்களுக்கு அப்படின்றதுனால அது ரொம்பவே ஸ்பெஷல். அது யாருக்கா இருந்தாலுமே வீடு ஒரு சின்னதாக ஒரு 2 சென்ட் வாங்கினா கூட அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த வகையில் அந்த ஃபார்ம் ஹவுஸ் இடம் நாங்கள் அங்கே தான் மொத்தமாக ஸ்டே பண்ண போகிறோம்ல, சென்னை தான். பட் அப்போ போகும்போது இருக்கிறதுக்காக ஒரு உசைனோட ஆசை, அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கணும் அப்படி. சின்ன வயசு இந்த படம்லாம் பார்த்து அந்த சூரிய வம்சத்தில் வர வீடெல்லாம் பார்த்து நம்மளும் அதே மாதிரி ஒரு வீடு அப்படின்ற மாதிரி யோசிச்சதுனால எங்க ரெண்டு ஆசைக்காக அப்போ போகும்போது வெக்கேஷனுக்காக இருக்கணும்ன்றதுக்காக அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னும் மொத்தமா முடியல. நீங்க மத்த விஷயம் பார்த்தா சின்ன அவுட் ஹவுஸ் மாதிரி அங்க கட்டியிருந்தோம், அதுதான் பார்த்திருப்பீங்க. ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. இப்போ இந்த வீட்ல உங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன விஷயத்தை சொல்லுங்க? டெரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்ல. என்ன ரீசன்? ஏன்னா வியூ பயங்கரமா இருக்கு. நாங்க என்னன்னா வீட்டுக்கு வெளிய இருக்கிற போர்ஷன்ஸ் தான் அதிகமா இது பண்ணுவோம். சிட் அவுட்ஸ், ரிலாக்ஸ் பண்ற ஏரியாஸ் அந்த மாதிரி எங்க பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சிட் அவுட் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. So that is very nice. இந்த வீட்ல ஸ்பெஷலா சில விஷயங்கள்லாம் சொன்னாங்களே, இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதுனால உங்க வீட்டை பத்தின ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்டேட்? பாத்தியாடா 3 क्वेश्चन தள்ளி நம்ம கேட்டோம்னா ஏமாந்துருவோம் கேக்குறோம். ராவல் உங்க வீட்டை பத்தி நான் கேட்டேன். அதாவது எப்படி சொல்றது, அத வந்து பார்த்து டிசைன் பண்ணிருக்கோம். மணி அவங்க கிட்ட இந்த விஷயத்தை வாங்க பார்க்கலாம் சொல்லாத. இப்படி போயிடுமா? எல்லாமே இருக்கும்னு வெச்சுக்கோங்க. 4 செவுரு இருக்கும், மேல ஒரு ஃபேன் இருக்கும்.
கண்ணாடி ஜன்னல் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸ்பெஷலா. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அது ஒரு 2 ஏக்கர் நிலம் அது. சோ அதுல ஒரு வீடு ஒண்ணு கட்டிட்டு இருக்கோம். சோ அதுல வந்து எல்லாமே வைக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் இருக்கும்ல, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வைக்கிறதுக்கான இடம் இருக்கு அப்படின்றதுனால முக்காவாசி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதுல இருக்கு. அது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கறத நம்ம வந்து ஹோம் டூர் அப்ப பாக்குறோம். ஹெலிபேட் வைக்கிற அளவுக்கு நாங்க என்ன சினி உலகம் ஓனரா? நாங்க ஏதோ இப்பதான் வளர்ந்துட்டு வரோம். ஹெலிபேட் அக்கா, இன்னொரு விஷயம், அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம், ஆலியா அண்ட் சஞ்சீவ் என்ன ஸ்பெஷலா நீங்க ஃபீல் பண்றீங்க அவங்களோட அந்த லவ்ல? அண்டர்ஸ்டாண்டிங். ஆப்வியஸ்லி எந்த ஒரு விஷயமா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. இப்ப 2 பேருமே வந்து லூஸா இருந்துட்டோம்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்ப நாங்க 2 பேரும் அப்படிதான், அந்த 2 பீஸுமே அதே மாதிரி தான். என்னடா இது பாராட்டுற மாதிரி பாராட்டுறீங்க? இல்ல, அதுதான் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் வச்சுக்கோங்களேன். நாங்களும் திடீர்னு ஒண்ணு பிளான் பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு லூஸ் மாதிரி பண்ணுவோம். அவங்களும் அதே மாதிரி தான். ஆனா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்து நிற்கும். சோ அந்த மாதிரி ஒரு லவ்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க கிட்ட நல்லாவே இருக்கு. இப்போ அவங்க 2 பேரோட அந்த கரியர் growth நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, விஜய் டிவி வந்து சன் டிவி போயிட்டாங்க. என்னடா நீ பதில் சொன்னாலும் இப்படின்ற பதில் சொல்லனாலும் பாக்குறேன். நல்ல ஒரு இப்போ நான் கவுண்டர் ஒன்னு போடுவேன், அதனால தான் ஓகே விஜய் டிவில இருந்து சன் டிவில போனா தான் growth. சரி சரி ஓகே ஓகே போட்டு தான் பாறேன். இது அப்படியே லக்கி பிளான் மணிமேகலை சொன்னார் அப்படினு சொல்லி போட்டுறேன். இல்ல இங்க இருந்து அங்க மாறிட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஆப்வியஸ்லி உடல் மண்ணுக்கு உயிர் விஜய் டிவிக்கு, அது எதுவும் கிடையாது. சமாளிச்சிட்டீங்க. எஸ் ஆப்வியஸ்லி நல்ல ஒரு ரொம்ப நாளாவே ஆக்டிவா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் நம்ம மீடியால இருக்கிற எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் யூ, நம்ம எப்பவுமே லைம் லைட்ல இருக்கணும், பெருசா வரணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அது இருக்கிற வரைக்கும் அந்த டே வந்து பிளஸ்ட் டேஸ் தான். ஸோ அது அவங்களுக்கு ஹோப், அது இன்னும் நிறைய அவங்களுக்கு கண்டினியூ ஆகணும். ஓகே, என்ன கிஃப்ட்க்கா கொடுத்தாங்க? ரிட்டர்ன் கிஃப்ட் இது கொடுத்துருக்காங்க. இது ஏதோ லக்கி ட்ரீ ஏதோ சொன்னாங்க. மணி பிளான்ட் தானே? ஓ, மணி பிளான்ட் லக்கி பிளான்ட் ஒண்ணா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படின்னு தான் சொன்னாங்க. இல்ல இல்ல, இது பேம்பூன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதுவும் மணி பிளான்ட்ல ஒரு டைப் அப்படின்னு மாதிரி. ஓகே, ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் நான் எதுக்கு இப்ப 3 பேர் இவ்வளவு ஆராய்ச்சி பண்றோம்னு நினைச்சேன். இல்ல நம்மள ஏமாத்திட்டாங்கன்றது ஆராய்ச்சி பண்ணுங்க. லக்கி பிளான்ட்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரௌனி ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது பிசினஸ் கூடிய சீக்கிரம் ஆலியா ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த பிசினஸ். சோ அதுக்காக ஃபர்ஸ்ட் கஸ்டமரா நான் அதை வாங்கியிருக்கேன் ப்ரௌனி. Thank you so much. Thank you so much. Thank you, all the very best. நீங்களும் நல்லா பெருசா வாங்க. First of all, welcome to Alia and Manasa's housewarming tour. And அதுவும் நீங்க வந்து இன்னும் வந்து நிறைய ஓகே, நீங்க மேலும் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ அவங்களோட வளர்ச்சிக்கும் நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டாக கொலீக்ஸாக நிறையா ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெருமையாக இருந்தது. அவங்க ஒரு படியும் அவங்கவுங்க வீடு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஐ ஃபெல்ட் ரியலி ஏதோ என்னோட ஓன் ஹவுஸ் பில்ட் பண்ண எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படி. பிகாஸ் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆலியா அண்ட் சஞ்சீவ். இதே மாதிரி மேலும் மேலும் இங்கே நீங்கள் நிறைய வீடு கட்டணும், நிறைய இடம் வாங்கணும், நிறைய காசு சேர்க்கணும், நிறைய ஃபங்க்ஷன் கூப்பிடணும், நிறைய ஃபங்க்ஷன் கூப்பிடுங்க, வந்துட்டு போவோம். சூப்பர் மேடம். அண்ட் ஆல்சோ டாப் குக் டூப்ல வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு சமைக்க தெரியாது ஆக்சுவலி. ஸோ இதில் கூப்பிட்டு எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தெரியுது மேடம், போகுது. இது வரைக்கும் சூப்பராக ஒரு ஃபன். என்ன தெரியுமா, ஷூட்டிங்ல இருந்து ஒரு பிரேக் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபன்னாக இருக்கு. அண்ட் நான் ஷூட்டிங் போகிறதே பிரேக் கிடைச்ச மாதிரி ஃபன்னாக இருக்கா மேடம்? இங்கே பாரு, என்ன தெரியுமா, டெய்லி ஒரு ஷூட்டிங் போய் நமக்கு மொனோட்டமஸ் ஆகிடும். சரியா, டெய்லி நீ ஆங்கரிங் பண்ணிட்டு உனக்கு போர் அடிச்சிடும். ஸோ எனக்கு எப்படின்னா அது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி. இன்னொன்று எக்ஸாம் போயிட்டு நம்ம கற்றுக்கினதெல்லாம் எழுதணும், அந்த சேம் மைண்ட் ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். பிகாஸ் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க என்னோட ஷெஃப் இப்படி இப்படி இப்படின்னு ஒரு ஸ்டெப்பு. எனக்கு ஒரு ஸ்டெப் ஓகே 1 2 நான் பயட் அடிச்சுட்டு போகிறேன். யாராச்சும் இன்க்ரீடியன்ஸ் பயட் அடிப்பாங்களா, நான் பயட் அடித்து என்ன எப்படி பண்ணணுமோ டேஸ்டியாக பண்ணுறேன். சூப்பர் மேடம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த உப்புக்கு பதிலாக சுகரை போட்டு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா பயட்டிங் அதெல்லாம் கரெக்டாக. இங்கே பாரு, எக்ஸாமில் நான் பாஸ் எல்லாத்துலேயும். ஸோ அதனால பயட் பண்ணி Thank you so much for being in the show. All the very best and congratulations. Happy living. இந்த வீடு உங்களுக்கு நிறைய இன்னும் புகழும் பெற்றும் சேர்த்து கொண்டு வரட்டும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட bless பண்ணிட்டு இருக்கேன். Blessing you both and the entire family. Happy housing, happy home. மேடம் அப்படியே இன்னும் 2 வாட்டி bless பண்ணீங்களா? ஓம் நம சிவாய. Thank you மேடம். சார், இப்போ ஆலியா அண்ட் சஞ்சீவ் அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடு எப்படி இருக்கு? வீடு ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷல்னா அவரே வந்து டிசைன் பண்ணியிருக்காப்புல இன்டீரியர் எல்லாமே. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு டோர்லையுமே வந்து அவருடைய பேர் இருக்குது. ஸோ பில்டர்கிட்ட கொடுக்காம அவரே வந்து எல்லாத்தையுமே வந்து அவருடைய ஓனாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்குது. உண்மையிலே ரொம்ப வியப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கிச்சன் ஏரியா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வழக்கமாக கிச்சன்
கீழே இருக்கும், இவங்க வித்தியாசமாக மேலே வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஓகே. அதேமாரி கிச்சன்லேருந்து சமைக்கும் போது இந்த லேக் வியூலாம் ரொம்ப அருமையாக தெரியுது. அந்த கிச்சனோட இன்டீரியர் அந்த டோர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக ரொம்ப குவாலிட்டியாக போட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து மேலே இந்த மொட்டை மாடி அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி. இப்போ யாருக்காவது பர்த்டேனா கூட நம்ம மொட்டை மாடியிலே பண்ணிக்கலாம். ஸோ அது பட் ஆனால் அதுக்கு மொத்தமாகவே நல்லா தான் இருக்குது, இந்த ஹால் ஸ்பேஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. மேம் பொதுவாக வந்துட்டு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க ப்ரொஃபஷனலாக டச்சில் இருப்பாங்க, பட் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறது, ஃபேமிலியோட ஃபேமிலி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது, அப்படி க்ளோஸாக இருக்கிறதுங்கிறது வேறு லெவல். எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலியும் உங்கள் ஃபேமிலியும் க்ளோஸ்? அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அக்கேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக, அந்த அளவுக்கு க்ளோஸ். ஓகே. ராஜாராணி நீங்கள் டைரக்ட் பண்ணீங்க, அதில் அவங்க 2 பேரும் பேராக பண்ணாங்க. எந்த சமயத்தில் சார் அவங்களுக்குள்ள அந்த லவ் அந்த விஷயம்லாம் வந்துச்சு? உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு எப்படிங்க தெரியும், அவங்க லவ் பண்ணதே தெரியாது அவங்களுக்கு? தெரியும், பட் ஆனால் எப்படி அது சீன்ஸ் தான். அது வந்து சீசன் 1 ராஜாராணி பேராக பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு உண்டான கதை தானே அந்த ராஜாராணி அப்படின்றப்பவே. எப்படி அவங்களுக்குள்ள லவ் எப்படி நான் எப்போ ஆமாம் ஸ்டார்டிங்கில் அந்த பேர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க கணிச்சிருப்பீங்கல்ல, அதை பத்தி சொல்லலாம்ல நீங்க? ஸ்டார்டிங்ல இவங்க பேரிங்கா ரொம்ப சூப்பரா இருந்தாங்க. அது அந்த பேரிங் இப்போ நானே வந்து இப்போ வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பேப்பரை தாண்டி நான் ஒரு விஷயம் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணுவேன். அது அவங்கள்ட்ட நான் சரியா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி தான் எடுக்க போறோம், இப்படி தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். ஆனால் ஸ்பாட்ல நான் வந்து உட்காந்து அவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் ஒரு சில விஷயம் இன்புட்ஸ்லாம் பண்ணுவேன். அதை வந்து அவங்க என்னடா டபால்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி பேனிக் ஆகாம அவங்களே நடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்து உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்களா, அது ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களா. ஸோ அது அந்த கெமிஸ்ட்ரி போய் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி ஆகி ஒன்றா கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரிவீல் நானே தான் கண்டுபிடிச்சேன். என்னடா அது என்ன நடக்குறீங்க, நானே தான் கண்டுபிடிச்சேன். பிஹேவியர் தான். நம்ம ஒரு சீனை சொன்னா இவனுக்கு எக்ஸ்ட்ரா ஓவரா நடிக்கிறானுங்க. இவ்வளவுதானே நான் க்ளோஸா சொன்னேன் அப்படின்ற மாதிரியா? அதுக்கப்புறம் அவங்க வந்து தனித்தனியா வெவ்வேறு சீரியல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்களை பேரா வச்சு சீரியல் பண்ற ஐடியா உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு சிச்சுவேஷன் அமையும் நினைக்கிறேன், பார்ப்போம். ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட்டிங், நாங்களும் ரொம்ப ரொம்ப வெயிட்டிங் சார். ஷூர் கண்டிப்பா. ஆலியா அண்ட் சஞ்சீவ் அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்திருக்கீங்க. வீடெல்லாம் பார்த்துட்டீங்களா, சுற்றி பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? அட்டகாசமா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, சம்பாதிச்சா வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆசை சம்பாதிச்சா ஆலியா சஞ்சீவ் மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இது பிளான் பண்ணிட்டாங்க அவங்க. இல்லை, உள்ள டிசைன்லாம் வந்துட்டு சஞ்சீவ் அவர்கள் தான் பண்ணாரு அப்படின்னு. அதுதான், அது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. நான் வந்து நம்ம பைசா கொடுத்தோடனே கான்ட்ராக்டர் வந்து எல்லாம் பண்ணிவிடுவாங்க அப்படி தானே நம்ம நினச்சோம். உள்ளே வந்து மச்சான் ஒரு ஃப்ரேமாக எனக்கு இந்த சைடுக்கு பெயிண்ட் இப்படி வேணும், அதுக்கு அங்கேருந்து வருவாங்கன்னு அவங்க கான்ட்ராக்டர் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வர வச்சு அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு போல். கண்ணாடியாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், ஒன்றுமே மச்சான் பயங்கரமாக பண்ணியிருக்கான். நிறைய பேர் வந்து சேஃப்டி பார்ப்பாங்க, நம்மளுக்கு கிரில்லு போட்டால் ஜன்னலில் வந்து டிசைன்ஸ் நிறையா இருக்கும், எனக்கு அந்த மாதிரி வைங்க. ஆனால் மச்சான் சேஃப்டி கூடவே ஸ்டைலையும் பார்த்துருக்கேன். எப்படின்னா ஸ்ட்ரிங்கு மாதிரி ஒரு விஷயம் இங்கே போட்டிருக்காங்க. அது என்ன கட் பண்ணாலுமே அந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வச்சுருக்கான். ஸோ வியூ நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் கிரில்லெல்லாம் இருந்தால் எட்டி பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தடுக்கும்ல, இது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஒரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்கான். கிச்சனை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஏன்னா வந்த உடனே நம்ம கெஸ்ட்டுங்களை என்ன பண்ணுவாங்க, என்ன இருக்குது கிச்சனில், என்ன சமைச்சிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. இனி அந்த பிரச்சனையே இல்லை, வந்தாங்கன்னா வணக்கம் சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சி விட்டுருலாம். எல்லாம் பிளான் பண்ணி தான் கேட்டிருக்கான். இப்போ உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீட்டில்? இந்த வீட்லையா, மேலே டாப் ஃப்ளோர் தான். ஏன்னா அதுதானே எப்பவுமே நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஃபேமிலி டைமு கீழே ஆளில் பிடிச்சிடும். ப்ரோ நான் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஒரு வியூ சொன்னோம் ப்ரோ, அது நல்லா இருந்தது. என்னன்னா கீழே ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆக்சுவலாக அவங்க தம்பி அண்ணன் குழந்தைங்க இப்படி வந்துடுவாங்க. நம்ம வந்தால் டேரெக்டாக லிஃப்ட் ஏறி நேராக நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். அங்கே தானே எல்லாமே நடக்கும். அதாவது உட்காந்து பேசுறதுக்கு அந்த வியூ எல்லாம் நல்லா இருக்கு. ஆலியா அண்ட் சஞ்சீவ் அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் உள்ள போய் வீடெல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? எல்லாம் சுற்றி பார்த்தோம், சூப்பராக இருக்கு. ஓகே, என்ன விஷயம் மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? இந்த வீட்டில் டோட்டலாக டிசைனே அவர் மாற்றிட்டாரு. ஆக்சுவலாக எங்கள் வில்லாஸில் இருக்கிற டிசைன் வந்து அவர் வைக்கல போல, டோட்டலாக இன்டீரியர் ஃபுல்லாக மாற்றிட்டாரு. சின்ன ஸ்பேஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரே தவிர எங்களுக்கு அது உள்ளே போனதுக்கப்புறம் அப்படி தெரியல. அவர் சொன்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே பார்க்கறதுக்கு அப்படி தெரியல. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு எலிவேட்டடாக இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவர் இன்டீரியர் பண்ண விதம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் நிறைய வீட்கள் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டிக்கு என்னென்ன எப்படியெல்லாம் இருக்கணும், இந்த சென்ஸ் ப்ரைவசி எப்படி இருக்கணும், எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காரு அவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் த பெஸ்ட் சஞ்சீவ் அண்ட் ஆலியா. ஸோ ஆலியா அண்ட் சஞ்சீவ் அவங்களோட அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. வீடு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கு.
நான் வந்து இவ்வளோ தூரம் இப்படி இருக்கும்னு நினைக்கல. ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது ரொம்ப நல்லா அழகாக எல்லாமே பண்ணியிருக்காரு. லிஃப்ட்டுலேருந்து, ஏன்னா வீட்டில் வயசானவங்களே இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம பார்க்கணும் இல்லையா, லிஃப்ட்டு வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த மாடியில் டெரஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த வியூலாம் பார்க்கும்போது அந்த லேக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா வீட்லேயும் உள்ளே போனதே கொஞ்சம் சின்னதாலாம் இருக்கும் ஹாலு. இங்கே நல்ல ஸ்பேஷியஸாக நல்லா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் அழகாக பண்ணியிருக்காங்க. பெரியவங்க வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் நல்லா கொஞ்சம் வசதியாக பெருசாக இருக்கணும் இல்லைம்மா, இல்லைன்னா அவங்களுக்கு வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க மதருக்கு எல்லாம் அழகாக பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப்க்கு அவங்க பெட்ரூமு எல்லாமே, வீடு எல்லாமே ரொம்ப டோட்டலாக வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாடியில் அந்த டெரஸ் ரொம்ப நல்லா இருந்தது. லேக் வியூ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனே பண்ணிடலாம் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இல்லாமல் அழகாக வீட்லேயே பண்ணிக்கலாம். வேறு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. வணக்கம் பிரதர். ஸோ சஞ்சீவன் ஆலியாவோட ஹவுஸ் வார்மிங்க்கு வந்திருக்கீங்க. ஸோ ஹவ் யூ ஃபீல்? வீடியோ எப்படி இருந்தது? ஆக்சுவலாக சொல்லணுன்னா சஞ்சீவ் பற்றி சொல்லணும். இண்டஸ்ட்ரியில் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் கிடையாது. பட் இருக்கிறதுல கொஞ்சம் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒருத்தர் தான் சஞ்சீவ். இப்போது அவரை பார்த்த வரைக்கும் லைஃப்பில் எல்லா விஷயமும் பயங்கர பிளானிங்காக பண்ணுற ஒரு ஆள் தான். அது அவரோட ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு ட்ரிப்பு போகிறதுலேருந்து, ஃபேமிலி பார்க்குறதுலேருந்து, இல்லை ஒரு வண்டி வாங்கலேருந்து, தேவை கரெக்டான அதுக்கு, இல்லாட்டி சும்மா பந்தா காட்டுறதுக்காக எதுவும் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. அது நான் ஏன் சொல்கிறேன்னா, சஞ்சீவ் பார்க்கும்போது அஞ்சிக்கிட்ட ஒரு ஃபோன் இருந்துச்சு, சாம்சங்கோட ஒரு ஓல்டு ஒரு ஃப்ளிப்பு தான், பட் இறங்குற காலத்தில் இருக்குது. இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் இப்போது லேட்டஸ்ட்டு இப்போ இறங்குறது, இப்போ வாங்க முடிகிற நிலைமை இருந்தால் கூட ஓல்டு ஃபோனை தான் வச்சுருக்கேன். அப்போ நான் கேட்டேன், ஏன் சஞ்சீவ் இப்போ? அப்போ என்ன சொன்னேன்னா, இல்லை மச்சா, எனக்கு பிடிக்கிற விஷயம் லைக் எனக்கு தேவை என்னதோ அது மட்டும்தான், ஐ மீன் அதுதான் என்ன யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி சும்மா அப்படி அப்டேட் பண்ணுறது கிடையாது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற ஒருத்தர் வந்தால் கூட பாக்கெட்டில் 1000 rupees இல்லைனாலும் 1 லட்சம் இருக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ சஞ்சீவ் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரோட அந்த முழுசாக அந்த பிளானிங் எல்லாமே இந்த வீட்டில் கரெக்டாக அவரே சேர்த்துருக்கு. லைக் டிசைன், ஐ மீன் உள்ளெல்லாம் அவள் குழந்தைக்கு விளையாடுறதுக்காகவே, இல்லை அப்பா அம்மா ஏஜ் ஆனவங்க வந்தால் 3 மாடி இருக்குனால மேலே போகிறதுக்காக லிஃப்ட்டு செட் பண்ணியிருக்காங்க. வீட்டு ஏறினாலும் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி எல்லா இடத்தும் தெரியுது. ஸோ இருக்கிற இடம் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு மேசிவ் வில்லன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி இருக்கீங்க. நான் வந்து மலையாளத்தில் 2 ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கு. தமிழில் ஆக்சுவலாக ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு, ஒரு படம் பண்ணியிருக்கோம். சின்ன கேரக்டர் இருந்தாலும் SK23 முருகதாஸ் சார் படம் இப்போ ஒரு சின்ன வில்லனாகவும் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ அப்கமிங் எல்லாம் அதுதான். சூப்பர். அப்புறம் அது மட்டும் இல்லை, எனக்கு ஆக்சுவலாக நமக்கு ஒரு ஆள் மேலே இருக்கிற பாசம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு மேபி ஒரு லைஃப் டைமில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு அவனை பற்றி சொல்லணும்னு என்கிட்ட இருந்தது. அது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேலும் மேலும் உங்களோட நிறைய ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட வில்லனசம் எல்லாம் இறக்குங்க ப்ரோ, வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ பிரதர். இதே போல தான் ஒருத்தன் வீடு கட்டி ஸ்ப்ரே எடுத்து வந்தாச்சானா வீடு சுற்றி. ஏன் ஸ்ப்ரே எடுத்து வந்தாச்சானா? ஏன்னா அது வேர்வை சிந்தி கட்டின வீடா. ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஆலியாவோட ஹஸ்பண்ட் அவங்க இருக்காங்கல்ல சஞ்சீவ், அவங்க தான் வந்து பிந்து எங்கேயுமே வரமாட்டா, ஃபர்ஸ்ட் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வளர்த்து விட்ட பசங்க வீடு கட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடு பார்க்கறதோட அவங்களோட மனசை வீடை பார்க்கறேன். நான் காசிக்கு ஈஸியா போயிட்டு வர மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தான் ரைட் சாய்ஸ். Hey Women's Wear, embrace the elegance and look effortlessly beautiful.